ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ போன வாரத்தில் ஒரு 3 4 நாள் என்னால் வீடியோ சப்போர்ட் பண்ண முடியல. சம் நெட்ஒர்க் இஷ்யூஸ்னால கொஞ்சம் அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருந்தேன். ஸோ அதனால் எனக்கு வீடியோஸ் எதுவும் அப்லோட் பண்ண முடியல. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா போன வாரம் புதன்கிழமை ஒரு அன்வான்ட் ஃபால். ஸோ அந்த ஃபால் வந்து யாருமே எதிர்பார்க்கல. ஸோ எல்லா செக்டருமே நல்லா இறங்கி இருந்தது. ஸோ அடுத்த 2 நாளில் வியாழன் வெள்ளியில் பார்த்தீங்க அப்படின்னா அது அப்படியே வந்து ஒரு 60% 70% வரைக்குமே ரெக்கவரி ஆகிருக்கு. நிஃப்டியில் நான் சொல்கிறது. ஸோ அதுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியோட ரெக்கவரி தான். ஐடி வந்து 2 நாளாக செம்மையாக ஏறி இருந்தது. எஃப்எம்சிஜி கொஞ்சம் ஏறி இருக்குது. ஸோ ரிலையன்ஸுமே ஓரளவுக்கு நல்லா ஏறி இருந்தது. ஸோ நேற்று கொஞ்சம் ஏறி இறங்கி ஏறி அந்த மாதிரி தான் முடிஞ்சிருக்கு. ஸோ ஹெச்டிஎஃப் நேற்று வந்து பேங்கிங் டோட்டலாக அவுட் ஆஃப் ஃபார்ம் தான். ஏன்னா டோட்டலாக அவுட்டு பேங்க் நிஃப்டி எல்லாமே. ஸோ இன்றைக்கி ஃபர்தராக வந்து லெவல்ஸ் மட்டும் பார்த்துடலாம். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆக போகுது நாளைக்கு. ஸோ இதில் உங்களுக்கு வந்து சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா 21,000 அதுதான் சப்போர்ட் லெவலாக ஆக்ட் ஆகும். ரெசிஸ்டன்ட் வந்து 21,490 500 அந்த ரேஞ்ச் வந்து ரெசிஸ்டண்ட்டாக இப்போதைக்கு ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்ட்ராடேல மைனர் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,250 வந்து நிஃப்டிக்கு ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, இது வந்து நிஃப்டியோட லெவல்ஸ். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் அவுட் பிரேக்கர். ஸோ இவங்க பெர்ஃபார்ம் பண்ணாமலே நிஃப்டி ஸ்டேபிளாக தான் இருக்குது. இவனும் பெர்ஃபார்ம் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 47,300 வந்து சப்போர்ட் லெவல். ஓகேங்களா, ரெசிஸ்டன்ட் வந்து 48,200 தான் ரெசிஸ்டன்ஸ். இதுக்குள்ளேயே சைட்வேஸ் போயிட்டுருக்கு. நிஃப்டியில் வந்து ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்மேஷனில் இருக்குது. பட் அது வந்து பிரேக் அவுட் எடுக்கும்போது நான் சொல்கிறேன். ஸோ அது ஒரு ஃப்ரீ ஃபால் ஜோனாக கூட விழுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஐடிலையுமே அதே பேட்டர்ன் ஃபார்மேஷனில் தான் இருக்குது. ஸோ நல்ல ஒரு ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகி நல்லா கீழே இறங்குச்சு. ஸோ ஒரு 30 40% 50% வரைக்கும் இறங்கிட்டு திரும்ப வந்து ரெக்கவரி ஆகிட்டு இருக்கு 2 நாளாமே. ஸோ இதுக்கு அடுத்த அப்கமிங் ரெசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 36,400 ஆக்ட் ஆகும். ஸோ ரிலையன்ஸ் பார்த்தோம்னா ஸோ ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெசிஸ்டண்ட்டை வந்து டச் பண்ணிடுச்சு. பக்கத்தில் நியர்பை ரொம்ப க்ளோஸாக போயிடுச்சு. நம்ம வந்து 2,600 சொல்லியிருந்தோம். அந்த ரேஞ்சு 600 தொட்டுட்டு அடுத்து அன்னைக்கே வந்து சரியான செல்லிங்க. அதுக்கடுத்து இப்போ 2 நாள் வந்து கொஞ்சம் ரெக்கவரி ஆகி முடிஞ்சிருக்கு ரிலையன்ஸு. ஸோ இப்போதைக்கு கீப் ஆன் அந்த ரெசிஸ்டன்ட் தான் ஆகிட்டு. சப்போர்ட் லெவல் வந்து 2,478 வந்து சப்போர்ட் ரிலையன்ஸுக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் கொஞ்சம் சரியில்லாமல் போயிட்டுருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் அந்த அந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணி இப்போ ஒரு ரீடெஸ்டிங் மாதிரி எடுத்திருக்கா அப்படின்றது நாளைக்கு இன்ட்ராடேல தெரிஞ்சிடும். ஸோ திரும்ப வந்து இந்த 1,670 வந்து சப்போர்ட்டாக தான் ஆக்ட் ஆகி க்ளோசிங் வச்சிருக்கு. ஸோ நாளைக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி அதே இடத்துலேருந்து திரும்ப புல் பேக் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு எஸ் டைப் ரீட்ரேஸ்மெண்ட்டாக இருக்கும். டுவர்ட்ஸ் வந்து 1,726 வரைக்கும் போகும். ஆக்சிஸ் பேங்க் ஸோ வந்து அந்த ட்ரெண்ட் லைன்லேயே கொஞ்சம் சைட்வேஸில் இருந்தால் இப்போதைக்கு கீழே இறங்கிட்டு இருக்கான். ஸோ இவனுக்கு வந்து அடுத்த சப்போர்ட் லெவல் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1,044 தான். இதுதான் சப்போர்ட். இப்போ 1,088 இருக்குது. சரி, ஒரு 44 பாயிண்ட் வரைக்கும் இறங்குறது கூட சான்சஸ் இருக்குது ஆக்சிஸ் பேங்க்கில். ஐசிஐசிஐ பேங்க் ஐசிஐசிஐ பேங்க்குமே நல்லா போயிட்டு இருந்தது. திரும்ப அப்படியே ஒரு 4-5 நாளாக செல்லிங்லேயே இருக்குது. ஸோ அந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே திரும்ப வந்துருச்சு. ஸோ இப்போதைக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 955 வரைக்குமே கீழே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இதில் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் அது எப்படி சொல்கிறது, ஃபுல்லாக ஃபார்ம் ஆகலன்னு தான் நான் சொல்லுவேன். அது வந்து இன்னும் நெக்லைனில் தான் இருக்குது. ஸோ மேபி இந்த லெவலை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக செல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 994 பிரேக் பண்ணி கீழே போகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து 955 வரைக்கும் போகும் ஐசிஐசிஐ பேங்க். டிசிஎஸ் பார்த்தரலாம். ஸோ டிசிஎஸுமே அந்த ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன் தான். ஸோ அந்த ஒரு ஆல் டைம் ஹை அந்த ரெசிஸ்டன்ட் போட்டிருந்தேன். ஸோ அதை வந்து பிரேக் பண்ணாமல் தான் வந்து இப்போ வரைக்கும் க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆக போகிறது வந்து 3,870 அந்த ரேஞ்சு தான் வந்து 75 அந்த ரேஞ்ச் வந்து ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ அதை பிரேக் பண்ணிச்சுன்னா தான் அடுத்த மூவ். மேபி இதுலேருந்து பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி திரும்ப கீழே வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. இப்போதைக்கு நிஃப்டியாக இருக்கட்டும், ஐடியாக இருக்கட்டும், ஐடியில் உள்ள ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து மார்க்கெட் கீழே விழுற மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான். அது ஜஸ்ட் ஃபார்மேஷன் தான்.
ஸோ ஏன்னா அந்த பேட்டர்னோட கன்டினியூட்டியுமே இருக்குது. ஸோ அதனால என்னால் இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ இது வந்து ஒரு பியரிஷ் பேட்டர்ன். ஸோ நான் இது இன்கேஸ் ஃபார்ம் ஆகி நெக்லைன் கிட்ட வந்துருச்சுன்னா நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எதுவும் ஹோல்டிங் பொசிஷன் வைக்கிறதுனாலும் நீங்கள் தாராளமாக வைக்கலாம். அதாவது புட்டு சைடு ஓகேங்களா. ஸோ அது சம்டைம்ஸ் வந்து இந்த பேட்டர்னோட கண்டினியூட்டி வந்து நிறைய இருக்குது. ஸோ ஒரு அடுத்து இந்த பேட்டர்ன் ஃபெயிலியர் ஆகுதுன்னா அடுத்தடுத்து 2 பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால் ஸோ இப்போதைக்கு என்னால் எதுவும் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து ஜஸ்ட் ஃபார்மேஷனில் தான் இருக்கே தவிர எதுவுமே கன்ஃபார்ம் கிடையாது. ஸோ நான் அது கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ உங்களுக்காக யூஸ்ஃபுல் கண்டென்ட் போடுறேன். உங்கள் ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.